இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெயின் சம்ஸில் உள்ள ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ட்ரெயினை நம்ம எடுத்துக்கிடும். ஒரு ட்ரெயினை கன்சிடர் பண்ணிக்கிடும். இவ்வளோ லென்த் இருக்கிற ஒரு ட்ரெயினை கன்சிடர் பண்ணிக்கிடும். இந்த ட்ரெயினோட லென்த் எல் மீட்டர்ஸ் அப்படின்னு அசீவ் பண்ணிக்குவோம். இந்த ட்ரெயின் ஒரு மனுஷனையோ ஒரு ஒரு கம்பத்தையோ ஒரு போலையோ ஒரு போஸ்ட் கம்பத்தையோ கிராஸ் பண்ண எடுத்துக்கிற டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த எல் டிஸ்டன்ஸை இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே இந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் இங்கே இந்த லென்த்தை இடத்துல தொட்டு கடைசி இடத்துல இந்த ட்ரெயினோட முதல் கம்பார்ட்மெண்ட் வர உள்ள டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் போஸ்ட்டு போல் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, அவன் ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல நின்றுவான். இடம் ஒரு பாயிண்ட்டு தான் குறிக்கும், ஒரு பாயிண்டில் தான் நிற்பாங்க. அதனால் இது எல் மீட்டர் கிராஸ் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த டைம். அடுத்து இதே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு காரோ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் பி மீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயினோட லென்த்து அதே தான், சேம் தான், பழையது மாதிரி எல் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரெயின் இந்த ஆப்ஜெக்டை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுன்னா, இந்த ரெண்டு லென்த்தையும் கூட்டினா எல் ப்ளஸ் பி இன் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஆப்ஜெக்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் செகண்ட் கேஸ். அடுத்தது ரெண்டு ட்ரெயின் ரெண்டு ட்ரெயினோட வெலாசிட்டி ரிலேட்டிவ் ஸ்பீடு வெலாசிட்டி ரெண்டுமே சேம் தான். ரெண்டு ட்ரெயினை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு யூ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு வி மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரிலேட்டிவ் ஸ்பீடு. இந்த ரெண்டும் சேம் டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ட்ரெயினும். அப்போ அப்படியே ரெசிப்ராக்கல் யூ மைனஸ் வி. சேம் டைரக்ஷன் போனால் கழிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா கூட்டணும். இது சேம் டைரக்ஷன் கழிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா கூட்டணும், யூ ப்ளஸ் வி. சேம் டைரக்ஷன் யூ மைனஸ் வி மீட்டர் பர் செகண்ட், ஆப்போசிட் டைரக்ஷன் யூ ப்ளஸ் வி மீட்டர் பர் செகண்ட். இது ரெண்டாவது கேஸ். இது 2 3 4 ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு ட்ரெயினோட லென்த்து ஒரு ட்ரெயினோட லென்த்து ஏ மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இதோட லென்த்து ஏ மீட்டர்ஸ். இன்னொரு ட்ரெயினோட லென்த்து பி மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் சேம் டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட டைம் எதுக்கிட்டு அது அப்போ அதோட அந்த ரெண்டு கிராஸ் பண்ணுற இடத்துக்கு டைம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஏ ப்ளஸ் பி ரெண்டு ட்ரெயினோட லென்த்து டிவைடட் பை யூ மைனஸ் வி. நேராக போனால் யூ மைனஸ் வி இன் மீட்டர் பர் செகண்ட். கிராஸ் நேராக போனால் யூ மைனஸ் வி, ஆப்போசிட்டில் போனால் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை யூ ப்ளஸ் வி. நேராக போனால் கழிக்கணும், ஆப்போசிட்டில் போனால் கூட்டணும். அப்படியே ரெசிப்ராக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இந்த ட்ரெயின் சம்மை பொறுத்தவரையில் இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இது 5 6வது ஃபார்முலாஸ். இப்போ 7th ஃபார்முலா பார்ப்போமா. ரெண்டு ட்ரெயின் ஸ்டார்ட் அட் த சேம் டைம் ஃப்ரம் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் ஆஃப்டர் கிராசிங் they take A and B second and reach B and A respectively. then அதாவது ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ண ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது முதல் ட்ரெயின் ஏ செகண்டும் ரெண்டாவது ட்ரெயின் பி செகண்டும் எடுத்துக்கிடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன ஏ ஸ்பீடும் பி ஸ்பீடும் என்ன ட்ரெயின் ஏயோட ஸ்பீடும் பியோட ஸ்பீடும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, டைம் டேக்கன் பி பை ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ரேஷியோ இந்த ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏ ஸ்பீடும் பி ஸ்பீடும் பி பை ஏ டிஸ்டன்ஸுக்கு பி பை ஏக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இந்த 7 ஃபார்முலாஸ் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா
பார்க்க போகிறோன்னா ஆப்டிடியூட்டில் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரைன்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் கன்வர்ஷன். KMPH கிலோமீட்டர் பெர் ஹவர் டு மீட்டர் பெர் செகண்ட். இந்த யூனிட் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல KMPH நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்டை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். 1 கிலோமீட்டர்னால் எத்தனை மீட்டர்னால் 1000 மீட்டர், அது நமக்கு தெரியும். 1000 மீட்டர் டிவைடட் பை 1 ஹவர்னால் 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அந்த 60 மினிட்ஸ் 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்போ 60 into 60 செகண்ட்ஸ். அப்போது இந்த 2 ஜீரோக்கு கீழே உள்ள 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? 10/6 into 6 இருக்கும் மீட்டர் பெர் செகண்ட். இந்த 10 ரெண்டாம் வாய்ப்பாடை வச்சு விட்டு கொடுத்தோம்னா 2 10 3 2 6. அப்போ என்ன இருக்கும்? 5/6 into 3 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ 6 into 3 பெருக்கணும்னா என்ன வரும்னா 18 வரும். கீழே 18 வந்துடும். ஸோ 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் 1 KMPH is equal to 5/18 மீட்டர் பை செகண்ட். இதே 1 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னா 1 மீட்டர் பை செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் யூனிட் கன்வர்ஷன் பேசிக். இது தெரிஞ்சால் தான் நம்ம சம் சால்வ் பண்ண முடியும்.